வழிபாடு. ஓம் அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி அருமறையாம் சென்னிக்கு அணையாம் அடி சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி சார்ந்தார்கட்கெல்லாம் சரணாமடி பரவுவார் பாபம் பறைக்கும் அடி 14 கணங்களும் பாடும் அடி திரை விரவுதன் கெடில நாடன் அடி திருவீரட்டானத்தியம் செல்வன்னடி. ஓம் பரந்தெழுந்த முதலாம் பரசமையுள் நீங்க சிறந்தெழுவு செய்வனிதிரனிற்றொழி விளங்க அறந்த கடப்புகளியர் கோணமுதிய திருமலைப்பால் துறந்தளித்த சிவகாமுந்தரி உங்களல் போற்றி போற்றி. சிற்றம்பலம். தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே ஆயும் நின்பால் அன்பு செய்வார் ஆயும் நின்பால் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே. முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவுள் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையில் எமக்கு எம்கோ நல்குதிகேல் என்ன குறையும் இளோ மேலோர் எம்பாவாய். வண்டார் குழல் உமை நங்கை முன்னே மந்திர சாரல் வராகத்தில் பின் கண்டார் கவளவில்லாடி வேடர் கடினாயுடன் கை வளைத்தாய் என்னும் பண்டாய மலையறையன் தக்கன் எச்சன் பகலோள் தலைப்பல் பசுங்கண் கொண்டாய் எனும் குணக்குன்றே எனும் என்னும் குழாத்தில்லை அம்பல கூத்தனையே. சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மணத் தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சிலையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திரள் மேரு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. சென்ற காலத்தில் பொழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று இங்கு எழுந்தருள பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடைய நன்றியில் நெறியில் அழுதியலானில் நற்றமிழ் வேந்தனும் இன்று வென்றிகொள் திருநீற்றொழியில் விளங்கும் மென்மையும் துகழ்ந்தான் மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி மேல்படு சடையனார்க்கு ஏதமிழ் கற்பில் வாழ்க்கை மனை இசைஞானியார் பால் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி ஆரூரமந்தரசே போற்றி அண்ணாமலையமல்லா போற்றி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தில் மேலா சிற்பர வியமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடல் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி
பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் வெற்றாகி பின்னாகி நின்றாய் போற்றி. மீளாமையாள் என்னை கொண்டாய் போற்றி. ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி. ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி. ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி. ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி. காற்றாகி எங்கும் கடந்தாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி. சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி. பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி. புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி. அங்கமலத்தையனோடு மாலும் காண அனலுருவாய் நின் பாதம் போற்றி போற்றி. செங்கமலத் திருப்பாதம் போற்றி போற்றி. திருமூலட்டானனே போற்றி போற்றி. ஈசன் அடி போற்றி. எந்தை அடி போற்றி. தேசன் அடி போற்றி. சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமிழனடி போற்றி. மாய பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி. ஞானாசிரி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுத கடலே போற்றி. எங்க சந்தன மாலை அந்த சால்வை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுங்க. எல்லாமல்ல கோட்டை திருப்பதி சுந்தரி உடனரை பிரமேசர் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி திருவாடூர் ஆதின குரு முதல்வர் நமச்சிவாமூர்த்திகள் திருவடிகளை போற்றி வணங்கியும் தற்போது திருவாடூர் ஆதீனத்தை செங்கோல் ஆட்சி கொண்டிருக்கும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்கள் திருவடிகளை போற்றி வணங்கியும் நமக்கெல்லாம் இந்த ஞான கல்வி அந்தந்த ஊரிலே கிடைப்பதற்கு கருணை கொண்டு நமக்கு கருணை செய்த 23வது பட்டம் சீர்வள சீர் சிவபிரா தேசிகள் திருவடிகளை மனமொழிகளால் மெய் வணங்கி இந்த நேரத்தில் நினைந்து இந்த சைவ சித்தாந்த வகுப்பை செம்மையாக சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் நம்ம இயக்குனர் அவர்கள் திருவடிகளை மனமொழிகளால் வணங்கி நமக்கு இந்த மூன்று தொகுப்பாக நமக்கு ஞான பேராசிரியராக கிடைக்கப்பெற்ற ஐயா பவானி மோகன்ராஜா அவர்கள் திருவடிகளை அவர் துணையார் திருவடிகளையும் மனமொழிகளாலே வணங்கி அத்தனைக்கும் மேலாக
இங்கே வந்திருக்கும் அத்துணை அடியார்கள் திருவடிகளையும் மனமொழிகளால் வணங்கி இந்த நிறைவிழாக்கு வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம். ஐயாவை பற்றி சொன்னோம்னா பழைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதிய மாணவர்களுக்கு சொன்னால் 3 தொகுப்பு நமக்கு, இது 3வது தொகுப்பு முடிக்கிறார். 3 தொகுப்பு குறைஞ்ச இந்த தொகுப்பு 3 தொகுப்புலையும் பாடம் கேட்டவர்கள் பழைய மாணவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு விதமான அவர்கிட்டருந்து நிறைய செய்திகள் வரும். ஐயா நமக்கு ஞானாசிரியர் கிடைக்கப்பட்டது நம் சோமடத்து அடியார்கள் செய்த தவப்பயனே அப்படின்றது எளிதில் எல்லாருக்கும் விளங்கும். அடியேன் அதை உணர்றேன் அனுபவபூர்வமாக. நம்ம ஏன்னா ஐயா பாடம் நடத்தும்போது பல ஆசிரியர்கள் பாடம் கேட்டுக்கிறேன். ஐயா பாடம் நடத்தும்போது பெருமானே வந்து பாடம் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். அடியனுக்கு அந்த உணர்ச்சி இருந்தது. அவர் பாடம் கேட்கறதுக்கு நம்மளாம் தவப்பயன் செஞ்சுருக்கணும். அதுதான் இன்றைக்கி இத்தனை பேர் இங்கே வந்துருக்கிறீங்க அப்படின்னா நம்ம செய்த தவப்பயன் தான். சிவமடத்துக்கு வர்றதுன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த ஞானப்பணம் கேட்கறதுக்கு யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. யார் போன ஜென்மத்தில் தவம் பண்ணிக்கிறாங்களோ, யார் இந்த ஞான கேள்வி கேட்குறாங்களோ, அந்த பெருமானுடைய கருணையை தான் உங்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இங்கே உட்கார வச்சுருக்குது. இந்த 2 ஆண்டு காலம் இந்த 3 தொகுப்பான 4 தொகுப்பாக நம்ம பாடம் கேட்டுட்ருக்குறோம். இந்த ஞானக்கல்வி கேட்கறதுக்கும் ஒரு தவம் செஞ்சுருக்கணும். அந்த தவம் செஞ்சால் தான் இந்த சைவ சித்தாந்த வகுப்பில் சேர முடியும். நீ என்ன பண்ணாலும் திருப்பத்தூர் லட்சம் பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து பாடம் கேட்குறாங்க. 150 பேர் 200 பேர், அப்போ அந்த 150 200 பேர் ஆன்மா தான் புண்ணியம் செஞ்சுருக்குது. அதான் நீங்களாம் புண்ணியம் செஞ்ச ஆன்மா. இந்த 2 ஆண்டு முடிச்சிட்டிங்க, சைவ சித்தாந்தம் ரத்தினம் ஆகிட்டிங்க. அடுத்தது வைரம் எப்போ ஆக போகிறீங்கன்னு தெரியல. 2 ஆண்டு கழிச்சு சைவ சித்தாந்த ரத்தினம் உங்களுக்கு பட்டம் ஆதீனத்தில் குருமகா சன்னிதான கையில் கொடுக்க போகிறாங்க. ஐயா எனக்கு பல வழியில் அடியன் எதை கோரிக்கை வச்சேன்னா உடனே சரிங்க செஞ்சிடலாம் அப்படின்னு. ஐயா வந்து இங்கே வருதுன்னா வகுப்பு எடுக்குதுன்னா காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு அவர் சிவபூஜைலாம் பண்ணிவிட்டு வந்து நம்ம வகுப்பு எடுக்கிறதுக்கு வராரு. அதே மாதிரி சிறப்பு வகுப்புலாம் வைக்கிறீங்க, நம்ம அடியாருங்களாம் விரிவாக நடத்தணும், சரிங்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் அடியனுக்கு விண்ணப்பம் வச்சா உடனே சரின்னு தான் சொல்லுவார். மறுப்பு எதுவும் கிடையாது. நீங்கள் சரி நீங்கள் தயாராக தான் நான் வரத்துக்கு ரெடிங்க அப்படின்வார். அந்த மாதிரி ஒரு மனங்கோணாமல் ஐயா வந்து அந்த மாபாடியத்துலேருந்து அந்த கருத்துக்கெல்லாம் சொல்கிறதுனா அவ்வளோ பெரிய எளிதே அல்ல. அதெல்லாம் இதில் ஞானம் பெற்றவங்களுக்கு தெரியும், அது சைவத்தினால் ஞானம் பெற்றவங்களுக்கு தெரியும். மாபாடியத்துலேருந்து அவ்வளோ செய்திகள் சொல்கிறாங்க. விஞ்ஞான போதெல்லாம் ஐயா எடுக்க சொன்னேன்னா 5 வருஷம்னாலும் எடுப்பார். 12 சூத்திரத்தை ஒரு சூத்திரத்துக்கு 2 வருஷம்னா கூட நடத்த சொல்லுவார் ஐயா. அந்த மாதிரி அவ்வளோ ஞானம் பெற்றவர். அவரும் நமக்கு கிடைச்சது நம்ம செய்த தவப்பயன் தான். மீண்டும் அதை நான் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்களாம் வந்து ரொம்ப புண்ணியம் செஞ்சுவீங்க. நீ இந்த ஆன்மாக்கெல்லாம் வந்து கடை தேர்றதுக்கு ஐயா நிறைய செய்திகள் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத வந்து நம்ம கடைப்பிடிக்கணும், சாதனை செய்யணும், செஞ்சு நம்ம வந்து நல்லநெறி படுத்திக்கணும். அதுதான் வந்து அந்த அளவுக்கு ஐயா வந்து நமக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவர் திருவடியில் மீண்டும் ஒரு முறை வணங்கி அவருக்கு நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். இந்த ஆண்டு பட்டமளிப்புலா வந்து ஜனவரி 26ஆம் தேதி குரு பூஜை ஆரம்பிக்குது. 26ஆம் தேதியில் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும். அது என்னைக்கு நமக்கு பட்டமளிப்புலா என்னன்றது நமக்கு தெரியாது. அது இன்னும் ஒரு 10 நாளில் தெரியும். அப்போ எல்லாருமே வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம குருவை போய் சந்திக்கணும், அவருடைய பார்வை நம்ம மேலே படணும். அதனால் குரு தரிசனன்றது ரொம்ப மிக மிக முக்கியம். நமக்கு இன்னைக்கு குருவாக வந்திருக்கார் நம்ம ஐயா தான். சிவமே இன்னைக்கு அவர் ரூபத்தில் வந்து நமக்கு வந்து இந்த அருங்காட்சியை கொடுத்தார். இன்னைக்கு குரு கொழுக்காட்சின்னு சொல்லுவாங்க. அது ஆதீனத்தில் நடைபெறும். இன்றைக்கி குரு கொழுக்காட்சி நம்ம சோமடத்தில் நடந்திருக்குது. ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது, ரொம்ப சிறப்பு. அதனால் ஜனவரி 26ஆம் தேதி வந்து பட்டமளிப்பு விழா. 26லேருந்து 10 நாள் தை அஸ்வதி நட்சத்திரத்தில் குரு நமச்சிவாயமூர்த்தி குரு பூஜை 10 நாளில் ஒரு நாள் நமக்கு பட்டமளிப்பு விழா. அதனால் நம்ம மாணவர்கள் அனைவரும் வந்து அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு குரு கையில் உங்களுடைய பட்டத்தை நீ வாங்கிறது ரொம்ப மிக மிக சிறப்பு. அதனால் எல்லாருமே வந்து அந்த பட்டமளிப்பு விழாவில் நான் தேதியை சொல்கிறேன். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம நேரில் போய்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள் தலையாத்திரை போய்ட்டு அந்த தென்கரை தடங்கள் இன்னும் பார்க்காம ஆரம்பிக்க போகிறோம். அதனால் ஒரு 3 நாள் 4 நாள் தலையாத்திரை போட்டு நம்ம அந்த தென்கரைமே அந்த பட்டம் வாங்கிட்டு அப்படியே தென்கரை தளத்துக்கு போயிட்டு வந்துடலாம். எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஆண்டுக்கு ஒரு முறையாவது குரு தரிசனம் பண்ணணும். அது நமக்கு இந்த பட்டமளிப்புலாம் நமக்கு ஒரு வழி. அந்த வழியை நம்ம பயன்படுத்தி குருவை தரிசனம் பண்ணி அவருக்கு ஏனாலும் பட்டம் வாங்கிட்டு வரலாம். சரிங்களா?
அதுக்கு அடுத்தது வந்து இந்த தீட்சை வந்து முன்ன வந்து கார்த்திகை மாதம் சோமவாரம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. மையங்கள் நிறையா ஆனதுனால இந்த கார்த்திகை 30 நாளும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ண 30 நாளும் கொடுத்தாங்க. இப்போ மீண்டும் வந்து நம்ம மையத்தில் மாணவர்கள்லாம் விண்ணப்பம் வச்சதுனால மாசி மாதம் குருவாரத்தில் தீட்சை கொடுக்கறதாக உத்தரவு ஆகிருக்குது. அதனால் போன டைம் 40 பேர் வாங்கினோம். போன டிசம்பர் 6ஆம் தேதி, இந்த 6ஆம் தேதி மீண்டும் இப்போ வந்து மாசி மாதத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. பேர் கொடுத்துருக்குறாங்க. நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். அதெல்லாம் பேர் கொடுத்துருக்குறாங்க. யாராவது விடுபட்டு இருந்தால் பேர் கொடுத்துருங்க. பேர் கொடுத்தா இந்த தீட்சை நமக்கு வந்து அது திருவருள் சம்மதம் இருக்கணும். நமக்கு கார்த்திகையில் கொடுத்துட்டு உடனே மாசியில் கொடுன்னா கொடுக்கறது வாய்ப்போ என்னன்றது நமக்கு தெரியாது. அது திருவருள் சம்மதம் இருந்தால் அது நடக்கும். நீ கொடுக்கறது பேர் கொடுங்க, நான் ஆதீனத்துக்கு லெட்டர் எழுதி போடுறேன். வாய்ப்பு இருந்தால் பெருமானோட திருவருளும் குருவனும் இருந்தால் அது நடக்கும். அதனால் அவங்க பேர் விடுபட்டு இருந்தால் பேர் கொடுங்க. அப்புறம் இந்த வகுப்பில் படித்த மாணவர்கள் புது மாணவர்கள் 98 பேர், பழைய மாணவர்கள் 128 பேர். அதனால் இந்த மையம் திருப்பத்தூர் மையம் வந்து மென்மேலும் வளரணும். நல்ல நிறைய ஆன்மாக்கள் வந்து இங்கே கடை தேரணும். அதுக்கு தான் சிவமான பெருமான் இது வரைக்கும் இல்லாத பெருமான்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் இப்போ வந்து இங்கே அருளாட்சி செஞ்சு கொண்டிருக்காங்க. இங்கே உள்ளே வந்தாவே உங்களில் சில மாற்றங்கள் நடைபெறும். அதனால் பழைய மாணவராக சேர்ந்துருங்க. நீங்கள் ஒரு புதிய மாணவர் ஒருத்தர் சேர்த்துங்க. அது நீங்கள் உடனே இது செய்யணும். செஞ்சோம்னா வர ஜனவரி மாதமே வகுப்பு ஆரம்பிச்சிடலாம். சேராதவன் இன்றைக்கே சேர்ந்துருங்க. எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம். 900 ரூபா 1800 நமக்கு ஒரு பெரிய கட்டணம் இல்லை. நம்ம கடை தேரியறதுக்கு இது ஒரு வழி. இந்த இடம் சிவமடம் அந்த மாதிரி ஒரு இடம். அந்த வகுப்பு இந்த வகுப்புலேயே சேர்றதுக்கு நீங்கள் புண்ணியம் தான் பண்ணியிருந்தால்தான் சேர முடியும். சேரலான்னு நினைப்பீங்க, ஆனால் சேர முடியாது. வகுப்பு சேர்ந்துட்டு வரலான்னு நினைப்பீங்க, வர முடியாது. வராது இருக்கிறவங்க இன்னைக்கு போகலை அப்படின்னா திடீர்னு அவங்க வகுப்பு போகிறாங்க. அது எல்லாம் நீங்கள் செஞ்ச தவ பயன் தான். நீங்கள் தவ பயன் செஞ்சிருந்தால் தான் இந்த வகுப்பில் பாடம் சேர்ந்து ஞான கல்வி கேட்க முடியும். அதனால் அப்ளிகேஷன் கொடுக்காதவங்க இன்றைக்கே அப்ளிகேஷன் சிவ புண்ணியம். ஒரு ஆன்மாவை கடை தேர்றது நீங்கள் கொண்டா சேர்த்துறீங்களா இல்லையா, அந்த சிவ புண்ணியம் உங்களை சாரும். அதனால் யாராக ஒரு நீங்கள் பழைய மாணவரை சேர்ந்துங்க, ஒரு புதிய மாணவரை சேர்த்துங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் சொல்லணும்னா நம்ம அந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழா ஐயாவுடைய வழிகாட்டுதன்படி அடியன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தோம். நாங்களும் ஐயாவுடைய வழிகாட்டின்படி அந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நமக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நமக்கு அமைத்து கொடுத்தார். ஐயாவுக்கு மீண்டும் அவர் திருவடிக்கு நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். அதே மாதிரி 5 நாள் நம்ம கோடைக்கால சிறப்பு வகுப்பு செய்யும்போது அப்பயும் ஐயா கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, நம்ம ஏன் செய்யக்கூடாது, செய்யலாங்கண்ணே. அதாவது நம்ம வகுப்பில் சிந்திக்காத நூல் சிந்திக்கணுங்க அப்படின்னு. அதுதான் போற்றி பக்கருடை, நெஞ்சு வீடு தூது, கொடிக்கோவி, இருபா யுவது, சங்கற்ப நிராகனம், இந்த மாதிரி 5 நூல் 5 நாளில் சிந்தித்தோம். நம்ம அதுக்கு ஐயாவின் ஒரு வழிகாட்டில் அவருடைய இது வந்து அந்த வகுப்பும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அது ஐயாவுடைய பெரும் கருணை. அவருக்கு நம்ம என்றென்றும் நம்ம கடமைப்பட்டுக்கோம். சிவமடத்து அடியார்கள் அவருடைய தொண்டு மென்மேலும் சிறக்கணும். அப்புறம் அதுக்காக பெருமானுடைய திருவடிகளை வேண்டி விண்ணப்பம். அவர் மீண்டும் நம்ம மையத்துக்கு ஆசிரியராக வரணும் அப்படின்ற நம்ம அடியார்கள் சார்பாக அவரை மீண்டும் அவருக்கு திருவடி தாமரைக்கு விண்ணப்பம் செய்கிறோம். தொடர்ந்து நம்ம சோமனம் இருக்கிற வரைக்கும் அவர் ஆசிரியராக வருகின்றது அடியாருடைய விண்ணப்பம், நம்ம அடியார்களுடைய விண்ணப்பம். அதுதான் அவர் தொடர்ந்து நம்ம திருப்பத்தூர் மையத்துக்கு வரணும் ஆசிரியராக. எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் அவர் வந்து இங்கே நமக்காக அவர் நேரம் ஒதுக்கி நமக்கு இந்த மையத்தில் தொடர்ந்து பேராசிரியர் வர வேண்டும் என்ற அடியன் நம்ம அடியார் சார்பாக அவர் திருவடிக்கு விண்ணப்பம் செய்து வேண்டி விண்ணப்பத்திக் கொள்கிறோம். அதற்கு மேலாக இது வந்து எனக்கு கிடைத்த இது கிடையாது. சிவமடத்துக்கு நம்ம அடியார்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு இது. அடியன் 2010 அமைப்பாளராக கிடைக்க பெற்றது. நானே தேடி போல, அது என்ன தேடி வந்தது. அப்போ தான் நான் 8, 9 மாணவராக சேர்ந்து நான் முதல் தொகுப்பில் சேர்ந்தேன். பட்டம் வாங்க போகிற இடத்துல எதிர்பாராத விதமாக எனக்கு அடியனுக்கு இந்த அமைப்பாளர் பண்ணி தொண்டி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அடியன் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தேன். குருவரலும் திருவரலும் துணை நிற்பாங்க அப்படின்னு சொல்லி பேராமணி அமைப்பாளர் எனக்கு துண்டு போற்றி, அடியனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் இருக்கிற லைன் வேறு, இது வேறு, எனக்கு என்னன்னே தெரியாது, நான் பட்டம் வாங்க வந்தேன், திருவாடூர் ஆதினி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன் இதை அப்படின்னு. இல்லை, அந்த இடத்துல எனக்கு எதிர்பார்க்க வேறு ஒருத்தருக்கு போக வேண்டியது எனக்கு வந்துருச்சு திருவருள். அது குரு நமச்சிவாயத்து உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடியன் 2010 அமைப்பாளர்கள் பொறுப்பேற்றேன். அதுக்கு பின்னால் 40 இருந்தாங்க, 80, 120, 160, இன்றைக்கி 226 மாணவர்கள் இந்த தொகுப்பில் தொடர்ந்து அடியன் 15 ஆண்டு காலமாக
இந்த அமைப்பாளர் தொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த தொண்டுக்கு பாராட்டி இந்த பட்டமளிப்பு விழாவில் குருமகா சன்னிதானம் சித்தாந்த திருத்தொண்டர் மாமணி அப்படின்னு என்ற பட்டம் கொடுத்து எனக்கு பொற்கொழி கொடுப்பதாக அறிவித்து இருக்கிறார்கள். அது இன்னும் முடிவு ஆயிடுச்சு. இருந்தாலும் அது உங்ககிட்ட இன்னைக்கு அறிவிப்பில் சொல்லணும் அப்படின்னு அந்த விருதும் அந்த பொற்கொழியும் எல்லாமே நம்ம சிவமடத்து அடியார்களுக்கும் நம்ம ஆசிரியர் பெருமான் அவருக்குமே சமர்ப்பிப்பதாக அடியேன் வேண்டி விண்ணப்பம் செய்து கொள்கிறேன்.